எங்கும் நிறைந்து சிந்தை கவர்ந்து எண்ணம் நுழைந்து இதயங்களை ஆளும் தமிழே தாயே, உன்னை வணங்கி உட்கார்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு சொல்லிலும் என் ஒவ்வொரு சொல்லிலும் நீயே சிறக்கிறாய். நான் பேசும்போதெல்லாம் நீயே பிறக்கிறாய். என்னை வளர்ப்பவளே, என்னை வாழ்விப்பவளே, எனக்கு துணையிருந்து என் சொல்லில் நடமாடு. கேட்போர் செவிகளில் அன்பாக விளையாடு என்று தமிழ் அன்னையை வணங்கி இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. முதலில் புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நம்முடைய மண்ணிலே தான் புத்தக திருவிழா நடைபெறுகிறது. என்ன வேறுபாடு? கண்காட்சியிலே பார்ப்போம், திருவிழாவில் தான் கொண்டாடுவோம். புத்தகங்கள் பார்ப்பதற்கானவை அல்ல, அவை கொண்டாடுவதற்கானவை. அந்த வகையிலே சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தக திருவிழாவில் பேரூர் தமிழ் மன்றத்தின் சார்பிலே இந்த கவியரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த கவிஞர்கள் எல்லாம் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். வாதி அவர்கள் பாடும் பொழுது காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன் என்று பாடுவார். நாங்கள் எல்லாம் கவிதை வாங்க போய் காற்று வாங்கி வருபவர்கள். என்ன சொல்கிறேன் என்பது அனைவருக்கும் புரியும் என்று எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம் கூறி, இன்றைய தலைப்பு நூலோடு உறவாடுவோம். ஏ அரங்கம், பி அரங்கம் என்ற 2 அரங்கங்களிலுமே எல்லாரும் நூலோடு உறவாடி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற பலரும் தங்கள் சொற்களை நூல்களில் உலவ விட்டு அவற்றையும் பிறரோடு உறவாட விட்டவர்கள். அத்தகைய இந்த கவிஞர்களுடைய கவிதை நூலோடு உறவாடுவோம் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. தொடக்கத்தில் சில சிந்தனைகளை சொற்களாக்கும் பொழுது கவிதை போல ஏதோ ஒன்று வரும். அதையே பழக்கப்படுத்திக் கொள்ள ஓரளவு கவிதை வரும். அந்த கவிதைகளை கேட்பதற்கோ படிப்பதற்கோ புரிந்து கொள்வதற்கோ யாரும் இல்லாத போது ஒரு வருத்தம் வரும். அதற்கு பிறகு அந்த கவிதைகளிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் வரும். அதற்கு பிறகுதான் கவிதை வரும். அப்பொழுதுதான் உண்மையிலேயே அது கவிதையாக வரும். அப்படி இங்கே எப்படி பல நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்கின்றனவோ, அதே போல இந்த கவிஞர்களுடைய ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வகையிலே சிறந்தது. ஒன்றும் ஒரு சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கவிஞர்களை அழைக்கலாம் என்று கருதுகின்றேன். அறைதோறும் நான் போகின்ற அறைதோறும் அமர்ந்து கொண்டு அத்தனை பெண்கள் எனக்காக காத்திருக்கின்றார்கள். நான் தொட்டு பேச மாட்டேனா என்று ஏங்கி தவித்தபடி அவர்கள் காத்திருக்கின்றார்கள். எத்தனை பெண்களை காதலிப்பது? அத்தனை பேரையும் காதலிக்கலாம். அவர்கள் புத்தக வடிவில் இருக்கிறார்கள். இப்படி புத்தகங்களை காதலிப்பவர்களுக்கான திருவிழாவாக இங்கே இந்த திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கவிஞர்கள் புத்தகங்களை கருத்தூன்றி படித்து பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளும் சிறப்புடையவர்கள்.
அந்த வகையிலே முதல் கவிஞரை வரவேற்கலாம். எங்களுக்கு எத்தனை பேர் கேட்கிறார்கள் என்பதை விட எப்படி கேட்கிறார்கள் என்பதிலே தான் வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றியை எதிர்நோக்கியபடி முதல் கவிஞர் திலகவதி அக்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய கவிதை நூலோடு எப்படி உறவாட வேண்டும் என்பதை எப்படி சொல்லுகிறது கேட்போம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். அவை வணக்கம். அவையினருக்கு நல்வணக்கம் அன்போடு சொல்கின்றேன். சுவையினருக்கு நற்கவிதை சுவடி வழி தருகின்றேன். கற்றோர்கள் நிறைந்திருக்கும் கண்ணியமாம் நல்லவையில் சொற்றோற்று போகாமல் சொல்ல முதை தூவனே. தலைமை வணக்கம். தலைமைக்கு நல்வணக்கம் தந்து மகிழ்கின்றேனே. நிலைமைக்கு நேர்வழியை நித்தமும் காண்போமே. முன்னின்று மேடையினை முழுமையாய் காப்பாரை பொன்னென்று போற்றிடுவோம் பொலிவுடனே நம்மோடே. நூலோடு உறவாடு கவிதை. இது கலிவிருத்த யாப்பில் அமைந்திருக்கிறது. நூலோடு நீ உறவாட நுண்ணறிவும் பெருகிடுமே. பாலோடு தேன் கலந்த பாங்காக இனித்திடுமே. விண்ணோர்க்கு விண்மீனாய் விளக்கத்தை தந்திடுமே. மண்ணோர்க்கும் மாந்தர்க்கும் மதிதந்து காத்திடுமே. கண்ணாக நூல் இருக்க கவலைகள் ஏதுமில்லை. மண்ணாக போனாலும் மறைவதில்லை நூலின் நிலை. வித்தாக நெஞ்சினிலே விழுமியங்கள் விதைத்திடுமே. முத்தாக நல்ல முதை முழுமையாய் தந்திடுமே. காடான நெஞ்சினையும் காவியமாய் மாற்றிடுமே. வீடான வாழ்வினுக்கு வீரியத்தை தந்திடுமே. ஆறாக பேரறிவை அவளுடன் ஊட்டிடுமே. மாறாத நன்னறியை மாண்புடனே காட்டிடுமே. சிந்தைக்கு சிறகுகளை சிறப்பாக தந்திடுமே. நெஞ்சினிலே உரை துயரை நெகிழவிடச் செய்திடுமே. தங்கத்தின் மதிப்பை விட தரமாக ஒளித்தருமே. துன்பத்தின் இருள் தன்னை துரத்துகின்ற சுடராகும். தாயாக நெஞ்சும் அதில் தாலாட்டை பாடிடுமே. சேயாக நம்மடியில் சேர்ந்தன்பு செய்திடுமே. தேனாக நாவினிலே தேன்பாக இனித்திடுமே. வானாக நாம் உயர வாழ்த்தி வழி தரத்திடுமே. பூவோடு சேர்ந்தனாரும் பூமணத்தை பெறுவது போல் பூவோடு சேர்ந்தனாரும் பூமணத்தை பெறுவது போல் நூலோடு நீ உறவாட நுண்புகழும் பெற்றிடுவாய். நீரோடு தாமரையும் நீடோழி வாழ்வது போல் பாரோடு நீ வாழ பாடநூல் துணையாமே. நெஞ்சினில் அஞ்சாமை நெறியோடு தந்திடுமே. வஞ்சனை சூழ்ச்சிகளை வழியிழக்க செய்திடுமே. கண்ணாடி பிம்பமதால் காலத்தை காட்டிடுமே. புவியாடும் மன்னரையும் புலமையினால் வென்றிடலாம். சிற்பியால் நம் உறவை சிறப்பாக செதுக்கிடுமே. நற்பண்பு கோட்டையினை நயமுடனே அமைத்திடுமே. வழியோரம் போகாமல் வானுலகை காட்டிடுமே. நயமான சொற்களினால் நல்வாழ்வை தந்திடுமே. நெடுங்கால சுவடுகளாய் நெடுங்கவிதை பேசிடுமே. ஞானத்தின் உண்மைகளை ஞானமாய் ஊட்டிடுமே. ஏடேந்தி நீ படிக்க ஏற்றங்கள் பெருகிடுமே. வீடேறும் நல்வழியை வீரோடு காட்டிடுமே. ஓயாமல் நீ உறவாட ஓங்கு புகழ் வந்திடுமே. ஓயாமல் நீ உறவாட ஓங்கு புகழ் வந்திடுமே. சாயாமல் நேர்கோட்டில் சாதிக்கும் வன்மை தரும். நூலோடு நீ உறவாட நுண்ணறிவும் பெருகிடுமே. மேலோர்க்கு மேலானாய் மேதினியில் வாழ்வாயே. நன்றி நவிழல். மண்ணாடும் மாந்திற்கும் மாண்புடைய பேரவைக்கும் விண்ணாடும் வித்தகரா மேலோர்க்கும் நல்வணக்கம். கண்ணாக காத்திருந்தே நற்கவிதை கேட்டோர்க்கு நெஞ்சார நன்றிதனை நேசமுடன் சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தமிழை தவிர எல்லா இடங்களிலும் விளையாடுகிறது என்பதற்கு இவருடைய கவிதை ஒரு சான்று. இவர் ஆங்கில ஆசிரியர். இவ்வளவு அழகாக தமிழிலே கவிதை வழங்கி இருக்கின்றார். அதுவும் அந்த சந்தத்துக்குள் பொருந்திய சொற்களை கொண்டு இங்கே ஒரு விதை நிகழ்த்தி இருக்கின்றார். காடாக இருக்கின்ற வாழ்வை காவியமாக்குவது நூலோடான உறவு என்பதை அவருடைய கவிதை சுட்டி இருக்கிறது. மாறாக, அதாவது தாமரை தண்ணீர் இரண்டுக்குமான உறவு எப்படியோ அதுபோல ஒரு உறவு வாசகனுக்கும் நூல்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதையும் அழகாக சொல்லி இவர் கவிதை ஒன்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றது. வாசிப்பு பழக்கம் மாறாத நன்னறியை காட்டும் என்பது. அதற்காகத்தான் எல்லோரும் வாசிக்க சொல்லுகிறார்கள். அதற்காகத்தான் வாசிக்க முயல்கிறார்கள். நல்ல கவிதை, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அடுத்த கவிஞர் கொற்றவை மைந்தன் அவர்கள் இனிய இளவலாக இருக்கின்றார். புதிய உற்சாகத்தோடு வருகின்றார். நல்ல கவிதை அவர் தருவார். நம்பிக்கையோடு நாம்
ஈன்ற பொழுது தொடங்கி இன்று வரை என்னை பேணி வெளிநடத்தும் குற்றவை பிராட்டிய என் நாவலிறந்துதிக்கும் அத்துணை வார்த்தையும் நீயாகிவிட வேண்டும் என்று சொல்லி அரங்கத்தின் வீற்றிருக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் ஆன்றோர் சான்றோருக்கும் வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இன்று எனது தலைப்பான நூலோடு உறவாடுதலை எனக்கேற்ற வாயிலாக அவளும் நானும் என்னும் வாயிலாக உங்களுக்கு தர இருக்கின்றேன். அவளும் நானும். எல்லாம் அறிந்த அவளை பற்றி நான் என்ன சொல்வது? எல்லாம் அறிந்த அவளை பற்றி யான் என்ன சொல்வது? பல்வேறு தருணத்தில் கதை சொல்லியாகிறாள், பல்வேறு தருணத்தில் கதை சொல்லியாகிறாள், பல்வேறு தருணத்தில் வரலாறு பேசுகிறாள், பல்வேறு தருணத்தில் அன்னையாகி கிள்ளி வைக்கின்றாள், பல்வேறு தருணத்தில் காதல் மொழியால் நயம் பாடுகின்றாள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆயின் வார்த்தைகள் போதவில்லை. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆயின் வார்த்தைகள் போதவில்லை. அவளுடன் நான் சுற்றித் திரிந்த வேளையில் இன்றைய உலகம் என்னை பூமர் என்று கேலி செய்தது. ஆயின் அவளுடன் நான் இருந்த பொழுது எனக்கான பொழுதாக இருந்தது. அவள் என்னவள்? எனக்கானவள். அவளை என்றும் நான் விட்டுத் தருவதில்லை. ஏனென்று சொன்னால் என் உண்மையை அறிந்தவள், என் உடல் மொழியால் என்னை அறிந்தவள் அவள் மட்டும்தான். அவளை நான் எப்பொழுதும் மறப்பதில்லை. ஏனெனில் அவள் என்னுடனே இருப்பவள். என் புத்தகம். அவளின் பெயர் மறப்பதில்லை, அவளின் பெயர் மாறுவதில்லை. ஆயின் பெயர் தெரியாத அவளை பற்றி இன்றைய டிஜிட்டல் உலகத்திற்கு நான் எப்படி சொல்வேன் என்று எனக்கும் தெரியவில்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி மாணவர் அவளும் நானும் என்று அந்த கல்லூரி பருவத்துக்கு உண்டான கலையோடு கவிதையை வடித்திருக்கிறார். ஒரு புத்தகம் எப்படி தோழியாக, தாயாக, சகோதரியாக இருக்கிறது என்பதை இந்த கவிதை சொல்லுகிறது. அவர் சொன்னதில் சிறப்பான ஒன்று, நமக்கான பொழுது என்று நாம் கொண்டாடத்தக்க பொழுது வாசிக்கிற பொழுது மட்டும்தான். ஏனென்று கேட்டால், உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த பொழுது கூட எங்களுக்கான பொழுது இல்லை. ஆனால் வாசிக்கிற பொழுது அந்த பொழுது எங்கள் பொழுது என்று நாம் எப்பொழுதும் கொண்டாடலாம். அதுதான் இந்த பொழுதில் அவர் சொன்ன அந்த சொந்த பொழுது, அதில் இல்லை பழுது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து தமிழ் நிலா சண்முகதேவி அக்கா அவர்கள், இவர் தமிழாசிரியர், ஆங்கில ஆசிரியர் கவிதை அவ்வளவு அழகான தமிழிலே இருக்கிறது என்றால் தமிழாசிரியருடைய கவிதைக்கு சொல்லவா வேண்டும்? அந்த சொல் வானவில்லா நம்முடைய செவிகளில் வண்ணம் பெறப்பட்டும் அவர்களை வரவேற்கின்றோம். இனிய இந்த இடம் நாடி எழில் கொஞ்சம் இடம் கண்டு தமிழ் வளர்க்கும் அரங்கத்தை தந்திட்ட இயற்கைக்கு இனிய வணக்கம். தாயே தமிழே தலைத்தாழ்கிறேன், தான் என்ற அகம்பாவம் தனை வெல்கிறேன், நீயே துணை என்று நான் சொல்கிறேன், நிச்சயம் அதனால்தான் உயிர் வாழ்கிறேன் என்று அன்னை தமிழுக்கு என் வணக்கம். நல்லதொரு மொழியாலே நம்மையெல்லாம் கட்டி வைத்து தீந்தமிழில் அரங்கத்தை கட்டி வைக்கும் தலைமைக்கு என் வணக்கம். செம்மொழியாம் தமிழ் மொழியை செவி வழியே நுகர வந்த அவைக்கு என் வணக்கம். நூலோடு உறவாடுவோம். கைகளில் தொட்டு விரல்களால் வருடி வாசனை நுகர்ந்து மனதை வசீகரிக்கும் அற்புதம். விழிகள் ஊடுருவி இதயம் உள்வாங்கி மூளையில் பதியும். விழிகள் ஊடுருவி இதயம் உள்வாங்கி மூளையில் பதியும். தடுமாறும் போது தடம் காட்டி முன்னேற வழிகாட்டி காலத்தை பொக்கிஷமாக்கும் கலங்கரை விளக்கம். கண்களுக்கு விருந்தாகி கற்பனைக்கு உரமூட்டும். சுற்றத்தின் சுகம் காட்டி நட்பின் பொருள் கூட்டி நல்லதொரு துணையாய் நாடியவர்க்கு இன்பம் தரும். குனிய குனிய நிமிர வைக்கும் குதூகலமாய் உலா வரச் செய்யும். குனிய குனிய நிமிர வைக்கும் குதூகலமாய் உலா வரச் செய்யும். அறிவின் தேடலும் ஞானத்தின் செருக்கும் அகமகிழச் செய்யும். அறிவின் தேடலும் ஞானத்தின் செருக்கும் அகமகிழச் செய்யும். தொல்லை தராது, துயரம் நீக்கும், குறை காணாது, நிறைவை தரும். புது உலகு காட்டும் புத்தகமே என்றும் துணை நமக்கு.
காலத்தின் சுழற்சியை ஞானத்தில் பதிய வைக்கும் கற்பக விருட்சமாய் அள்ளித்தரும் மானம் காக்கும் நூலும் மாண்பு காக்கும் நூலும் உறவாட உறவாட உன்னதம் சேர்க்கும். மானம் காக்கும் நூலும் மாண்பு காக்கும் நூலும் உறவாட உறவாட உன்னதம் சேர்க்கும். நூலோடு உறவாடி நலம் பெறுவோம் எந்நாளும். நூலோடு உறவாடி நலம் பெறுவோம் எந்நாளும். நல்லதொரு தலைப்பை நல்கி இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த பேரூர் தமிழ் மன்றத்திற்கும் அவைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கவிதை. அவர் மரபு கவிதை சொன்னார், இவர் புது கவிதை இருந்திருக்கின்றார். தமிழ் பழைய மரபுகளோடு புதுமைகளை தேடியும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிற சிறப்பை இந்த இருவரும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் கருதுகின்றோம். தானென்ற அகம்பாவம் தனி வெல்கிறேன் என்று அவர் தொடங்கினார். தமிழை படிக்கிறவர்களுக்கு தான் என்கிற கர்வம் இல்லாமல் போகும் பொழுதுதான் அவர்கள் தமிழ் படிக்கிறார்கள் என்பதை உலகம் ஒப்புக்கொள்ளும். அந்த தன்மையிலே அவர் இருக்கின்றார். அதே போல இந்த புத்தகம் துயரம் நீக்கும், தொல்லை தராது, எந்த புத்தகமும் நம்மை எதிர்த்து பேசாது. இதையெல்லாம் அழகாக அவருடைய கவிதை சொல்லுது. எத்தனை வேண்டுமானாலும் நமக்கு கருத்து முரண்கள் இருக்கலாம். என்ன இந்த ஆசிரியர் இப்படி எழுதியிருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். இல்லை இல்லை, அவர் எழுதியது சரிதான் என்று புத்தகம் நம்மை எதிர்த்து பேசாது. அது அதனோடு இருக்கின்ற உறவிலே இருக்கின்ற ஒரு நல்ல சுகம். வேறு எந்த உறவும் அப்படி இருக்காது. கற்பக விருட்சமாக இருக்கிறது புத்தகம் என்பதை அழகாக சொன்னார்கள். 2 நூல்களை சொன்னார்கள். ஒன்று மானம் காக்கிறது, ஒன்று மாண்பு காக்கிறது. 2 நூலும் நமக்கு அவசியம், கட்டாயம். பராமரிக்க வேண்டியதும் பயன்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. அந்த கவிதை நல்ல கவிதை. ஒன்றை சொல்ல வேண்டும், என்னை கட்டி வைக்கும் தலைமை என்று சொன்னார்கள். இது பாராட்டா குற்றச்சாட்டா என்பது தெரியவில்லை. அதனால் இந்த அவையிலே ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நான் கட்டி வைக்கும் தலைமை அல்ல, உங்கள் விடுதலைக்காக உங்கள் கால்களிலே இருக்கின்ற கட்டவிழ்க்கும் தலைமை. ஏனென்றால் இந்த தலைமையை எனக்கு தமிழ் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழ் மன்றம் என்னை இங்கே அமர்த்தி இருக்கிறது. அதனால் கவலைப்படாதீர்கள், கட்டி வைக்க மாட்டேன். அடுத்த கவிஞர், அவருடைய பெயரிலேயே கவிதைக்கான 2 கூறுகள் இருக்கின்றன. பாரதி என்றாலும் கவிதை வரும், நிலா என்றாலும் கவிதை வரும். கவிதையிலே இந்த 2ம் இல்லாமல் எந்த கவிஞரும் எழுத முடியாது. அந்த 2ஐயும் தன்னுடைய பெயரிலே வைத்திருக்கிறார் கவிஞர் நிலா பாரதி அவர்கள். அவர்களுடைய கவிதை நிலவை போல் மென்மையாக இருக்குமா, பாரதியை போல் பட்டென்று வெடிக்குமா? கேட்போம், ரசிப்போம். நூல்களை பார்வையிட்டு கொண்டே அப்படியே இந்த கவியரங்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் வாசகனுக்கு, என் அன்பு வாசகனுக்கு என் முதல் வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும், சபையிலே வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், மாணவ மணிகளுக்கும், இந்த திருவிழாவை நமது நடுவர் அவர்கள் சொன்னது போல இது கண்காட்சி அல்ல, புத்தக கண்காட்சி அல்ல, இது ஒரு திருவிழா. இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் வாசக பெருமக்களுக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கின்றேன். நூலோடு உறவாடுவோம். நூல் என்பது தொடர்பு கொள்ள செய்வது. நூல் என்பது தொடர்பு கொள்ள செய்வது. நூலோடு தொடர்பு கொள்ளும் பட்டம் பறக்கிறது. நூலோடு தொடர்பு கொள்ளும் பட்டம் பறக்கிறது. இங்கே நூலோடு தொடர்பு கொள்ளும் அறிவு சிறக்கிறது. நூலோடு தொடர்பு கொள்ளும் பட்டம் பறக்கிறது. நூலோடு தொடர்பு கொள்ளும் அறிவு சிறக்கிறது. நூலோடு நூல் சேர்ந்தால் ஆடை பிறக்கிறது. இங்கே நூலோடு நூல் சேர்ந்தால் மேடை கிடைக்கிறது. சான்றோர் மேடை கிடைக்கிறது.
அந்த நூல் ஆடையை பெருக்குகின்ற நூல், இந்த நூல் அறிவை பெருக்குகின்ற நூல். அவ்வளவுதான். நூலால் செய்யப்பட்ட ஆடையின் அருமை அதனை அணிந்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் படைப்பாளிகளின் அறிவால் செய்யப்பட்ட நூல்களின் அருமை அதனோடு உறவாடி மகிழ்ந்த வாசகனுக்கு நன்கு தெரியும். அதுவும் நெறி சார்ந்த நூல்களோடு உறவாடுபவர்கள் வாழ்வில் சரிந்துவிட வாய்ப்பே இல்லை, சரித்திரமாய் மாறத்தான் வாய்ப்புகள் அதிகம். நூலோடு உறவாடியவர்கள்தான் ஆன்றோர்களாகவும் சான்றோர்களாகவும் சரித்திர நாயகர்களாகவும் வளமான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள், உயர்ந்திருக்கின்றார்கள். நூல்களோடு உறவாடியவர்கள்தான் நூல்களிலும் வாழ்கிறார்கள், நூல்களாகவும் வாழ்கிறார்கள். புத்தக தாள்களின் பக்கங்களை புரட்டியவர்கள்தான் கவிதை, புத்தக தாள்களின் பக்கங்களை புரட்டியவர்கள்தான் கவிதை வேல்களாக இங்கே வீற்றிருக்கின்றார்கள். இந்த நவீன காலத்தில் 1000 மால்களும் தியேட்டர்களும் வந்து நமது அறிவுக்கு விருந்தளிக்கலாம், கண்களுக்கு கவர்ச்சி காட்டலாம், குளிர்ச்சி காட்டலாம். ஆனால் ஒரு புத்தகம் தரும் இன்பத்தை அந்த வித்தகங்களால் விளைவிக்க முடிவதில்லை. மேதினியில் மெத்த படித்தவர்கள் எல்லாம் புத்தக பிரியர்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரவல் நூல்களை வாங்கி வாசிப்பதற்காக தினந்தோறும் 20 மைல்கள் நடந்து சென்றாராம் அமெரிக்காவின் அடிமை விலங்கொடித்த ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். அறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் அந்த மாணவ பருவத்திலே நூலகம் வந்தால் நூலகர் வந்து அன்றைய தினத்தின் வாசிப்பு நேரம் முடிந்து விட்டதை சொல்லும் வரை உள்ளேயே இருப்பார்களாம். பாருங்கள், இந்த 70 வயதிலும் நான் வாசிக்கும் நூல்கள் மட்டுமே எனது நண்பர்கள் என்பாராம் ஜவஹர்லால் நேரு. ஜான் ரஸ்கின் என்பார் எழுதிய கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற புத்தகம்தான் காந்தியை மகாத்மாவாக மாற்றியது. நூலகம் எனது 16 வயது பல்கலைக்கழகம் என்பார் கவிஞர் வைரமுத்து. புத்தக செங்கற்களால் ஒரு கோட்டை கட்டி கொண்டேன், அந்த புத்தக செங்கற்களை புரட்டி பார்த்தால் தெரியும் அங்கே நான் அமர்ந்திருப்பதை என்பார் கவிஞர் மு. மேத்தா. தூக்கு மேடைக்கு செல்லும் தருவாயிலும் கூட காரல் மார்க்சனுடைய புத்தகங்களை வாசிப்பதற்காக கேட்டாராம் மாவீரன் பகத்சிங். ஒரு நூலகத்தின் கதவு திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது. அதனால்தான் கற்க கற்க என்றார் நமது வள்ளுவர். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் ஔவையார். படி என்றார் பாரதிதாசனார். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி, இரவிலும் படி, முறைப்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி,
வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பமும் படி புக புக படிப்படியே புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி தெள்ளு தமிழ் நூலைப்படி சிறந்த நூலை தேர்ந்து படி என்ற பாரதிதாசனாரின் வார்த்தைகளோடு நூலோடு உறவாடுவோம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் நிறைய படித்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. கவிஞர் புவியரசு ஐயா அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார், நிறைய படித்தால்தான் எனக்கு நிறைய எழுத வரும் என்று. அவர் படித்த அந்த சூட்டோடு கொண்டு வந்திருக்கிறார், நமக்கு குளிர்வித்து தந்திருக்கிறார். நூலோடு உறவாடுபவர்கள் சரிந்துவிட வாய்ப்பே இல்லை, அவர்கள் சரித்திரமாகிறார்கள் என்ற அருமையான கருத்தை சொல்லியிருக்கின்றார். புத்தகம் தரும் இன்பத்தை வேறு எங்கும் நாம் பெற முடியாது என்று அவர் சொன்ன கருத்து அனைவரும் கொண்டாடத்தக்க கருத்து. ஏனென்று கேட்டால், ஒரு புத்தகத்தை போல சிறந்த துணை யாருக்கும் வேறு ஒன்று கிடையாது. அது படிப்பவர்களுக்கே உண்டான சுகம். அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு 2 கைகளும் வலிக்க தூக்கி கொண்டு போகிறார்களே, அந்த சுமை கூட அவர்களுக்கு சுகமாகிறதை இந்த திருவிழாவிலே நாம் பார்க்க முடிகிறது. எப்படி கோயில் திருவிழாவிலே ஊருக்கு போன அத்தைமகளை பார்த்த சந்தோஷம் கிடைக்குமோ, எப்படி கோவில் திருவிழாவில் மட்டும் ராட்டினம் சுற்றுகிற இன்பம் ஒரு குழந்தைக்கு கிடைக்குமோ, அதுபோல இந்த புத்தக திருவிழாவிலே அந்த சுமைகளை சுகமாக கொண்டு போய் சேர்க்கிற, வீட்டுக்கு போன பிறகு அதையெல்லாம் ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்து, ஆகா இந்த தடவை இத்தனை புத்தகம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒவ்வொன்றையும் பக்கம் பக்கமாக புரட்டி படிக்கிறேன். அப்புறம் படிக்கலாம் என்று எடுத்து வைத்தாலும் கூட முதல்ல என்ன இருக்குதுனாவது பார்த்துருவோம் என்று ஒரு 4 பக்கத்தை அவசரமாக திருப்பி விட்டு மூடி வைக்கிற அந்த சுகம் இருக்கிறதே, அது வேறு எங்கும் கிடைக்காது, எதிலும் கிடைக்காது. அதை சொல்லியிருக்கிறது அந்த கவிதை. அதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞர் புதிய கவிஞர், இளைய கவிஞர். பெயரிலே சரஸ்வதி இருக்கிறார். வாழ்க்கையிலேயும் அவருடைய வழிகளிலேயும் அவருடைய துணை இருக்க வேண்டும் என்று அவையின் சார்பிலே வாழ்த்தி அந்த கவிஞரை அன்போடு வரவேற்கின்றோம். கவிஞர் செல்வி கலைவாணி அவர்கள். உங்கள் கவிதையை உங்கள் வளர்ச்சிக்கான பாதையாக அதை உருவாக்கி தாருங்கள். அமுதான தமிழே நீ வாழி, என் நாவி இலை கலந்து நாவி நிலைத்தவளும் அமுதான தமிழே நீ வாழி என்று என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி மணக்கும் தமிழால் அவையோர் அனைவரையும் வணங்கி என் கவியை தொடங்குகிறேன். நூலோடு உறவாடு, அறிவை புகட்டும் நல் சாத்திரமே, அறிவை புகட்டும் நல் சாத்திரமே, அகிலம் காட்டும் என் சித்திரமே, அகிலம் காட்டும் நல் சித்திரமே, ஆழி கடலின் பெரும் ரகசியமே, ஆக்கத்தின் தலை சிறந்த அற்புதமே, இலக்கை எய்திட வழி செய்வாய், இலக்கை எய்திட வழி செய்வாய், இளமையாய் என்றும் திகழ்ந்திடுவாய், இளமையாய் என்றும் திகழ்ந்திடுவாய், ஈகை குணத்தை நெஞ்சில் வெறித்திடுவாய், ஈடில்லா இன்பத்தை வாழ்வில் பொழித்திடுவாய், உரையாட தோன்றும் உயிர் நண்பனே, உரையாட தோன்றும் உயிர் நண்பனே, உணர்வை செதுக்கும் உன்னத ஒளியே, உணர்வை செதுக்கும் உன்னத ஒளியே, ஊக்கம் ஊட்டும் நாண ஆசானே, ஊனமுற்ற மனதை மீட்டெடுக்கும் ஆயுதமே, எழுத்தில் அடங்கி எண்ணத்தில் மலர்ந்து எதிர்காலம் காட்டும் கால குறிப்பே, எதிர்காலம் காட்டும் கால குறிப்பே, ஏகாந்தம் போக்கி ஏற்றில் நுழைந்து ஏற்றத்தை தந்திடும் தங்க ஏணியே, ஐயத்தை வேறொருக்கும் அரிய நூலே, ஐம்புலனும் ஒன்றிடும் வாசிப்பின் சுகமே, ஐம்புலனும் ஒன்றிடும் வாசிப்பின் சுகமே, ஒற்றுமை கற்பித்த மகத்தான காவியமே, ஒழுக்க நெறியை வகுக்கும் மாண்பே, ஓலையில் நிலை பெற்றும் ஒளிரும் வழிகள், ஓலையில் நிலை பெற்று ஒளிரும் வரிகள் ஓய்வின்றி ஓசையை எழுப்பிக் கொண்டுள்ளது. நூலோடு உறவாடி அறிவொளியை ஏற்றிடுவோம், நூலோடு உறவாடி நல் சிந்தனைகளை விதைத்திடுவோம். என் கவிக்கு செவிசாய்த்த நல் உள்ளங்களுக்கும் இந்த நல் வாய்ப்பை அளித்த ஆன்றோர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நல்வாழ்த்துக்கள்.
இலக்கை எய்திட வழி செய்வாய் என்று அந்த புத்தகத்தை குறிப்பிட்டார்கள். இலக்கு சரியாக இருப்பவர்கள் 24 மணி நேரம் போதாது என்பார்கள் புத்தகம் படிப்பவர். அவர்களுடைய சிந்தனை முழுக்க புத்தகங்கள் இருக்கும். புத்தகத்தில் தான் அவர்கள் சிந்தனை இருக்கும். உணர்வை செதுக்கும் ஒளி என்று சொன்னார்கள். அந்த சொல்லை கேட்டவுடன் எங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஈற்றடியாக இருக்கிறதே, ஒரு வெண்பா எழுதலாமே என்று தோன்றுகிறது. அப்படி சில செய்திகளை சொல்லியிருக்கின்றார். ஓலைச்சுவடியிலே தொடங்கிய அந்த வரலாற்றை சொன்னார். இன்று கிண்டில் வரைக்கும் புத்தகங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. தொட்டு தொட்டு படித்தாலும் சரி, செல்போனில் தடவி படித்தாலும் சரி, படித்தால் என்றது அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். இன்னும் சில பேர் புக், ஆடியோ புக் என்று அடுத்த நிலைக்கு போய்விட்டார்கள். போட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் போதும். எப்படியோ கற்றலின் கேட்டலே நன்று என்கிற வகையில் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் நூலோடு உறவாடுங்கள். எந்த வகையில் என்பது உங்கள் முடிவு. அடுத்த கவிஞர், இந்த மேடையை எங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற கவிஞர், பேரூர் தமிழ் மன்றத்தினுடைய தலைவர், எங்கள் பாதைகளுக்கெல்லாம் சிவப்பு கவடம் இருக்கின்ற எங்கள் பேரூர் ரவி அண்ணா அவர்களுடைய கவிதை நூலோடு எப்படி உறவாடி இருக்கிறார் என்று பார்ப்போம். செந்தமிழே உன்னழகை சிந்தனையில் வைத்து மனம், செந்தமிழே உன்னழகை சிந்தனையில் வைத்து மனம் தந்தகவி இதுவென்பேன், தந்துவிடு அமுதென்பேன். பொங்கி வரும் பூந்தமிழை பாடுகையில் எங்கு வரும் இந்த சுகம், என் அன்னை தமிழை போல். தாயே தமிழே உன்னை வணங்கி நூலோடு உறவாடுவோம். பார்க்கும் இடமெல்லாம் பற்றி கொள்ளும் உன் பாசம், பார்க்கும் இடமெல்லாம் பற்றி கொள்ளும் உன் பாசம். தேய்ந்து கொண்டிருக்கும் ஆயில் எவ்வளவு விஷயங்களைத்தான் கற்க முடியுமோ உன்னிடம் கற்றோம். தேய்ந்து கொண்டிருக்கும் ஆயுளில் எவ்வளவு விஷயங்களைத்தான் கற்க முடியுமோ உன்னிடம் கற்றோம். உலக சாதனைகளையும் அற்புதங்களையும் உன்னுள் திணித்து ஏடுகளில் பதித்து படம் பிடித்துள்ளாய். ஒவ்வொரு வீட்டிலும் உனக்கென்று ஒரு அறை உண்டு. உன் அங்கம் தழுவிய விரல்கள் உயர்கின்ற அலையத்தில் பிறையை உயர்த்தி பெருமைப்படுத்திய நீ சிலரை காலில் மிதித்து தண்டித்து வாழ்வை தடம் புரட்டுகிறாய். பணமாய் பட்டமாய் நாளிதழாய் காவியமாய் ஓவியமாய் பாட புத்தகமாய் என வெள்ளை காகிதமாய் வந்து கொள்ளையடிக்கின்றாய் மனதை. சாகாவரம் பெற்ற புத்தகமே நீ சாதித்தவை ஏராளம். அதனை சொல்ல முடியவில்லை, உன் ஏடுகளில் தான் பதிக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாய்ப்பை ஏற்படுத்துபவர் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறார். அது வேடிக்கைதான் என்றாலும் அவருக்கு அது வாடிக்கையாகிவிட்டது. கண்டதும் காதல், கண்டதும் கவிதை என்பது போல பார்க்கும் இடங்களிலெல்லாம் பற்றி கொள்ளுகிறது புத்தகத்தின் பாசம் என்று சொல்லியிருக்கிறார். உள்ளே போகும் பொழுது ஆகா இந்த புத்தகத்தை வாங்கலாமா என்று ஒவ்வொரு புத்தகத்தை பார்க்கும் பொழுதும் தோன்றுகிறது.
உள்ளே ஒரு ஓசை கேட்கும், வாங்கிட்டு போனால் படிச்சிருவியா? அதனால் மட்டும் அப்படியே வைத்துவிட்டு நகர்ந்து விடுகிறோம். சில நேரங்களில் சில புத்தகங்கள் வெள்ளை காகிதம் எழுத்துகள் ஆடையாக அணிந்த பிறகு அது உள்ளத்தை கொள்ளையடிக்கிறது என்கிற அழகை சொல்லியிருக்கிறார். வாசகர்கள் காலமாகலாம், எழுத்தாளர்கள் காலமாகலாம், அந்த எழுத்தும் புத்தகமும் காலமாவதில்லை. ஆனால் காலம் அவற்றால் ஆகிறது. அதை சாகாவரம் பெற்ற புத்தகம் என்று சத்தமில்லாமல் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருடைய கவிதைக்கு நம்முடைய அவையின் சார்பில் பாராட்டை தெரிவித்து, அடுத்த கவிதையாக கவிஞர் கீர்த்தனா அவர்களுடைய கவிதையை கேட்க இருக்கின்றோம். இந்த தலைவருக்கு தங்கமகள் தமிழ் மன்றத்தின் ஒரு தூணாக இருந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அவருடைய கவிதை இந்த கவியரங்கத்திலும் ஒரு தூணாக இருக்கும் என்று நம்புகிறோம். அதை கேட்க ஆவலோடு. அவைக்கு வணக்கம். நூலோடு உறவாடு. நிறைய பயணிப்பவனுக்கு எங்காவது செல்ல வேண்டும். நிறைவாக பயணிப்பவனுக்கு ஒரு மொட்டை மாடியும் புத்தகமுமே போதும். ஆமாம், நான் புத்தகத்தின் மேலிருந்து தூசியை அகற்றினேன். கைமாறாக அது என்னுள் இருந்த தூசியை அகற்றியது. புத்தகம் ஒன்று கையில் இல்லாத மாலைகள் கைகளே இல்லாதவனிடம் கிடைத்த பேனா போல ஒளியற்று கழியும். எழுத்துக்களை தின்று சாயும் பொழுதுகளில் வயிற்றுப்பசி வாய்தா கேட்பதே இல்லை. என்னை தொலைக்க நானே முயலும் பொழுதும், என்னை கண்டெடுக்க நானே முனையும் பொழுதும் புத்தகங்கள் மட்டுமே தாங்கி பிடிக்கின்றன. துறைகளிலும் புத்தகங்கள், சிறைகளிலும் புத்தகங்கள். தாள்களை தாங்கள் தாங்கும் முறையில் தங்கள் தலையெழுத்தில் ஒரு லா கூடுகிறது. பெருந்தாள்களை பொருந்தார்கள், பெரும் துறைகளிலும் சிறந்தார்கள். புத்தகங்கள் இல்லையே என்னால் சுவாசிக்க முடியாது என்ற சிந்தனைகளும் சிந்தித்த காலங்களும் உண்டு. புத்தகம் இல்லா அறைகள் காற்றை கட்டி வைத்த கல்லறைகள் தான். காற்றுக்கு மட்டும் சலிப்பதே இல்லை. ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. ஒரு நல்ல புத்தகம் நம்மை தூங்க விடுவதே இல்லை. ஒரு நல்ல படைப்பிற்கு அதுவே பரிசு. படிப்பதை மறந்து உறங்கும் மனிதர்களும் உண்டு. உறங்குவதை மறந்து இங்கு படிக்கும் மனிதர்களும் உண்டு. மனித நரை இருக்கும் வரை, படிக்க மனம் இருக்கும் வரை நம்மோடு உறவாடிக் கொண்டே இருக்கின்றன புத்தகங்கள். நன்றி. எளிமையாக முடித்திருக்கின்றார், ஆனால் இனிமையாக சொல்லியிருக்கின்றார். நிறைவாக பயணிப்பவனுக்கு ஒரு புத்தகமே போதும். அமர்ந்து படித்தால் எங்கெங்கோ போகலாம். மனோவேகம் வாயு வேகம் என்று சொல்லுவார்கள். அப்படி எத்தனையோ இடங்களுக்கு இந்த புத்தகங்கள் நம்மை கூட்டி செல்லுகின்றன. இன்றைக்கும் ஒரு சரித்திர புதினத்தை எடுத்துக்கொண்டால், சான்றாக எல்லாருக்கும் தெரிந்த பொன்னியின் செல்வனை எடுத்துக்கொண்டால், வந்தியத்தேவன் வருகின்ற காட்சியிலே நாமெல்லாம் வீராண ஏரிக்கரையிலே இருப்போம். அப்படி அந்த புத்தகங்கள் நம்மை நொடி நேரத்தில் கொண்டு செல்லுகின்றன எங்கெங்கோ பயணங்களுக்கு. அதை அழகாக சொல்லியிருக்கிறார். காற்று புத்தகத்தை பலமுறை புரட்டுகிறது என்பதை சொல்லியிருக்கிறார். காற்றாவது புரட்டுகிறதே என்று பலரும் மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றார்கள். இன்றைக்கு வாசகர்களுடைய கூட்டம் அப்படி வெகுவாக குறைந்திருக்கிறது என்று சிலர் கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த கருத்து மாறுகிறது என்பது வேறு. தூசு வடிந்த புத்தகத்தை பற்றி சொன்னார்கள். பல நூலகங்கள், பெரிய பெரிய நூலகங்கள், அரிய அரிய புத்தகங்கள் யாராவது வந்து என்னை தொட்டு பார்க்க மாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கின்றன. ஒரு கவிஞர் எழுதினார், இந்த கரையான்களுக்கு அப்படி என்ன ருசி பழகிவிட்டது, இந்த புத்தகங்களை எல்லாம் இப்படி சுவைத்திருக்கின்றனவே. கரையான்களுக்கு விட்டுவிட்டு நாம் காலார நடந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இளையராஜா பின்னால் இருந்து கேட்கிறார், எங்கே செல்லும் இந்த பாதை? புத்தகம் படிக்காதவர்களுடைய பாதை. நல்ல கவிதைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞர் திரு நடராஜனா அவர்கள். பெயர் ஆட்டத்துக்கு உரியது, ஆனால் அவர் கவிதை பாட வந்திருக்கிறார்.
அவர் கவிதை எப்படி இருக்கிறது அதையும் கேட்டு ரசிப்போம். முத்தமிழே நறுந்தேனே செந்தமிழே உன்னை வணங்கி தலைப்புக்குள் நுழைகிறேன். அவைக்கும் தலைமைக்கும் என் வணக்கம். நூலோடு உறவாடுவோம். தமிழரின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிய நூலோடு உறவாடுவோம். தமிழரின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிய நூலோடு உறவாடுவோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பண்பாட்டை நமக்குரைத்த நூலோடு உறவாடுவோம். அகத்தையும் இல்லறத்தையும் காதலையும் நமக்களித்த அகநானூறு நூலோடு உறவாடுவோம். வீரத்தையும் வெற்றியையும் வீரருக்கு புகட்டிய புறநானூறு நூலோடு உறவாடுவோம். தெய்வத்தோடு நாம் பேசுவதும் இறை நம்மோடு உறவாடுவதும் என அழகான பிள்ளை தமிழ் நூலோடு உறவாடுவோம். தெய்வத்தோடு நாம் பேசுவதும் இறை நம்மோடு உறவாடுவதுமான அழகான பிள்ளை தமிழ் நூலோடு உறவாடுவோம். மண்ணில் அவதரித்து மக்களோடு வாழ்ந்த இறையை காப்பியங்களாக்கி இதிகாசங்களை படைத்த நூலோடு உறவாடுவோம். மண்ணில் அவதரித்து மக்களோடு வாழ்ந்த இறையை காப்பியங்களாக்கி இதிகாசங்களை படைத்த நூலோடு உறவாடுவோம். நரியை பரியாக்கியதும் பரியை நரியாக்கியதுமான திருவிளையாடல் புராண நூலோடு உறவாடுவோம். நரியை பரியாக்கியதும் பரியை நரியாக்கியதுமான திருவிளையாடல் புராண நூலோடு உறவாடுவோம். எண்ணற்ற கதாபாத்திரங்களை படைத்து இன்னும் எத்தனை யுகமானாலும் இதுதான் நம் வாழ்க்கையின் நீதி என்ற மகாபாரத நூலோடு உறவாடுவோம். எண்ணற்ற கதாபாத்திரங்களை படைத்து இன்னும் எத்தனை யுகமானாலும் இதுதான் நம் வாழ்க்கையின் நீதி என்ற மகாபாரத நூலோடு உறவாடுவோம். சுவாசத்தின் ஆழத்தை உட்புகும் காற்றை சுதந்திர காற்றாக நமக்களித்த மகான்களின் நூலோடு உறவாடுவோம். வாழ்க்கை ரகசியத்தையும் உடலின் ரகசியத்தையும் சித்தத்தின் மூலம் நமக்குரைத்த 18 சித்தர்களின் நூலோடு உறவாடுவோம். நூலோடு உறவாடுவோம். நல்ல நூலோடு உறவாடுவோம். ஆம், நூலோடு உறவாடுவோம். நன்றி, வணக்கம். சங்ககாலம் முதல் ஒவ்வொரு படிநிலையாக வந்து எந்தெந்த நூல்களோடெல்லாம் உறவாடலாம் என்று அழகாக சொன்னார். இத்தனை நேரம் பேசியவர்கள் எல்லாம் பொதுவாக நூல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற உரிமையை வழங்கியிருந்தார். இவர் விதிமுறைகளை வகுத்திருக்கிறார். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இதையெல்லாம் படியுங்கள் என்று குறிப்பிடுவதற்கும் காரணம் இருந்தது. அதை முதலிலேயே சொன்னார். பண்பாடு உரைக்கும் நூல். பண்பாடு இப்போதெல்லாம் நூல்களில் மட்டும்தான் பத்திரமாக இருக்கிறது என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாகரீகம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு நாகரீகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை எப்படி மதிப்பது என்பது கூட நமக்கு தெரிவதில்லை. ஒரு பொது இடத்திலே எப்படி நடந்து கொள்வது என்று கூட நமக்கு புரிவதில்லை என்கிற சூழ்நிலைக்கு இன்றைய தலைமுறை மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாளைய தலைமுறை அதற்கு தள்ளப்படும். இவையெல்லாம் மாற வேண்டும் என்றால், நம்முடைய பண்பாடு தேர வேண்டும் என்றால் நூல்களோடு உறவாட வேண்டிய தேவை இருப்பதை இந்த கவிஞர்கள் மீண்டும் மீண்டும் நினைவூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையில் திரு நடராஜன் அவருடைய கவிதைக்கு நன்றியும் நல்வாழ்த்தும் சொல்லி, அடுத்த கவிதை கவிஞர் பாரதி கண்ணம்மா அவர்கள் வருகின்றார்கள். இசை, நடனம் முதலான இனிய கலைகளை மாணவர்களிடத்திலே கொண்டு சேர்க்கும் அருஞ்செயலை செய்து வருகின்ற இவர் தன்னுடைய ஆர்வத்தை கவிதையிலும் நுழைத்து முயன்று சிறக்கின்றார். அவருடைய கவிதையை அன்போடு கேட்கலாம். அன்னை மொழியே, ஆருயிரே, அகிலம் போற்றும் அமுத மொழியே, உன் பாதம் பணிந்து வணங்குகிறேன். என்றும் வாழ்கனி தமிழ்த்தாயே. தலைமைக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நூலோடு உறவாடுவோம். ஓசையில்லா உலகம் ஒன்றுண்டு, அங்கு வார்த்தைகள் பேசும் பக்கங்கள் சிறகடிக்கும். ஓசையில்லா உலகம் ஒன்றுண்டு, அங்கு வார்த்தைகள் பேசும் பக்கங்கள் சிறகடிக்கும். அந்த உலகத்தின் பெயர் நூல். வாருங்கள் நண்பர்களே, நூலோடு உறவாடுவோம். கவலை மறந்து கதை கேட்போம், அறியாமை இருளை கிழிப்போம். கவலை மறந்து கதை கேட்போம்,
அறியாமை இருளை கிழிப்போம். திருக்குறள் தரும் நீதி, பாரதி தரும் தீ, கம்பன் தரும் காவியம், ஔவை தரும் அன்பு அனைத்தும் அலைபேசி தராத அமைதி, அரட்டை தராத ஞானம் நூலின் ஒரு வரியில் கிடைக்கும் 100 வருட அனுபவம். நூலின் ஒரு வரியில் கிடைக்கும் 100 வருட அனுபவம். வாருங்கள் நண்பர்களே, நூலோடு உறவாடுவோம். புத்தகம் திறந்தால் புதிய நாள் பிறக்கும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பொழுதுமே சுருக்கமாக சொல்லப்படுகின்றவற்றிற்கும் அளவாக இருக்கின்றவற்றிற்கும் ஒரு அழகு இருக்கிறது. அவருடைய கவிதை அந்த அழகோடு அமைந்திருக்கிறது. தொடக்கத்திலேயே அவர் சொன்ன ஒரு தொடர் வெகுவாக கவர்ந்தது. ஒரு புத்தகம் வெறும் ஒரு புத்தகம் அல்ல, அது ஓசையில்லாத ஒரு உலகம் என்று சொன்னார்கள். ஆம், இந்த உலகத்தின் பிடியிலிருந்து நாம் தப்பித்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு உலகம் வேண்டுமா? ஒரு பாடலிலே கூட வரும், அக்கம் பக்கம் யாருமில்லா பூலோகம் வேண்டும் என்று. அது கையிலே புத்தகம் எடுத்தாலே நமக்கு ஏற்படும் என்கிறதை அழகாக சொல்லியிருக்கிறார். அரட்டை தராத ஞானத்தையும் அலைபேசி தராத அமைதியையும் ஒரு புத்தகம் தருகிறது என்று சொன்னார். தெரிந்துதான் பெயர் வைத்திருக்கிறார்கள் தமிழிலே. அமைதி இல்லாமல் நம்மை அலைய வைப்பதால் தான் அதற்கு அலைபேசி என்று பெயர். நம்மை நாமே தொலைத்துக் கொள்ள வழிவகுப்பதால் தான் அதற்கு தொலைபேசி என்று பெயர். தமிழிலே இடைக்குறை ஒன்று உண்டு. இடையிலே ஒரு எழுத்தை குறைத்து கொண்டு சொன்னால் அது இடைக்குறை. இல்லை என்பதை இலை என்று சொல்லலாம். இதெல்லாம் செய்யுள்வேல் நடக்கும். அதே போல தொல்லை என்பதையும் தொலை என்று சொல்லலாம். ஒருவேளை தொலைபேசிக்கு அப்படியும் பெயர் வந்திருக்கலாம். ஆனால் புத்தகங்கள் நம்மை தொந்தரவு செய்வதில்லை, அலைய விடுவதில்லை, தொல்லை பண்ணுவதில்லை. அனைவரும் அமைதியாக இருங்கள். ஒரு தியானம். ஒரு கவிஞர் சொன்னார், 5 புலனையும் அடக்க வேண்டுமா புத்தகம் படியுங்கள். நீங்கள் எந்த யோக மையத்திற்கும் போகவே வேண்டாம். ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் குண்டலினிக்கும் மேலான ஒரு யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அது திருமந்திரத்தில் கூட கூறப்படவில்லை. அப்படி ஒரு கலையை புத்தக வாசிப்பு நமக்கு தருகிறது. இந்த கவிஞர்கள் எல்லாம் என்னை நிறைய பேச வைக்கிறார்கள். ஆனால் தலைமைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதிகம் பேசக்கூடாது. ஒரு கவிதை இன்னொரு கவிஞரை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் பொழுது அது சிறந்ததாக இருக்கிறது. அதனால் என்னை பேச வைக்கிறவர்களுடைய கவிதைகள் எல்லாம் சிறந்தது என்று நான் என்னை முன்னிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இதை எடுத்துக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எப்பொழுதும் தன்னை முன்னிறுத்தும் பழக்கம் இல்லாதவர்கள் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் வாசகர்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால்தான் நீங்கள் எல்லாம் முன்னால் வராமல் பின்னால் இருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். அந்த அன்போடு அடுத்த கவிஞர் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைய கவிஞர். அவரை பற்றி அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவருடைய கவிதைகளை கேட்ட பிறகு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்பதால் கவிஞர் விக்னேஷ் என்ற அவருடைய பெயரை மட்டும் அறிமுகம் செய்து கவிதைக்கு அழைக்கின்றேன். நலமிகு சிந்தையீர் வணக்கம். தமிழன்னையை வணங்குகிறேன். பல மைக்குகள் பார்த்த தலைமையே, பல மைக்குகள் பார்த்த தலைமையே, உன் புலமைக்கு தலைவணக்கம். நீ கட்டி வைப்பதில்லை என்கிறாய், நீ கட்டி வைப்பதில்லை என்கிறாய். இந்த கூட்டமெல்லாம் நீ கட்டியது தானே. நீ கட்டை அவிழ்க்கும் வேலையையும் செய்கிறாய். அதனால்தான் நல்ல கருத்துகள் அரங்கத்தின் காதுகளுக்கு போகின்றன. இனியும் நீ கட்டுவது இல்லை என்று சொன்னால் நாங்கள் கட்டி வைப்போம் உனக்கு ஒரு கால் கட்டு. புத்தகங்களை பெண்கள் என்கிறார்கள், புத்தகங்களை பெண்கள் என்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. தொட்டு பார்க்கும் போதெல்லாம் அவை திட்டுவதே இல்லை. புத்தக உறவை எழுதி வந்த பேனாக்களே, உங்களுக்கும் வணக்கம். புத்தகம் பார்க்க வந்த வாசகர்களே, உங்களுக்காகவே நாங்கள் இங்கு வாசிக்கிறோம், வந்து கேளுங்கள். புத்தகங்களோடு உறவாட வந்தீர்கள், நாமெல்லாம் பங்காளிகளாகிவிட்டோம். நூலோடு எப்படி உறவாட முடியும் என்கிறீர்களா? நூலோடு
எப்படி உறவாட முடியும் என்கிறீர்களா? கணவன் மனைவி உறவு ஒரு நூலால் தானே உருவாகிறது. கணவன் மனைவி உறவு ஒரு நூலால் தானே உருவாகிறது. ஒவ்வொரு நூலை படிக்கும் போதும் உங்களுக்கு திருமணம்தான். ஒவ்வொரு நூலை படிக்கும் போதும் உங்களுக்கு திருமணம்தான். இதில் எப்போதும் விவாகரத்து நடக்காது. காலம் பல கடந்தும் காதல் ஏன் படிக்கப்படுகிறது தெரியுமா? காலம் பல கடந்தும் காதல் ஏன் படிக்கப்படுகிறது தெரியுமா? ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் நூல் விடுவதால் தான். அதனால் புத்தகங்களை காதலியுங்கள், உங்களுக்கு பிரேக்கப்பே நடக்காது. புத்தகம் ஒரு பறவை. புத்தகம் ஒரு பறவை. அது படிப்பவரையும் பறக்க வைக்கிறது. சில நூல்கள் வானமாகவே இருக்கின்றன. சில நூல்கள் வானமாகவே இருக்கின்றன. படிப்பவர்கள் எல்லாம் நட்சத்திரங்களாகி விடுகிறார்கள். எல்லாம் தெரிந்த புத்தகங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. எல்லாம் தெரிந்த புத்தகங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. அதை திறக்கும் போதெல்லாம் நீங்கள் பேசுவீர்கள். சிலந்தி நூல் விரிக்கிறது ஏன் தெரியுமா? சிலந்தி நூல் விரிக்கிறது ஏன் தெரியுமா? இறை தன்னை தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் பசியோடு இருந்து நூலை திறவுங்கள், இறை உங்களுக்காகவே வரும். நூலோடு உறவாடுங்கள் என்கிறார்கள். நூலோடு உறவாடுங்கள் என்கிறார்கள். நிச்சயமாக நாம் அனைவரும் நூலோடு உறவாடுங்கள். அதனால்தான் நூலோடு உறவாடுங்கள், அனைவருமே அந்தணர்களாகலாம். பக்கம் பக்கமாக படிப்பது பக்கபலம்தான். பக்கம் பக்கமாக படிப்பது பக்கபலம்தான். படித்தவர்கள் படைபலம் இல்லாமலே வெற்றி பெறலாம். நூல்களில் என்ன உறவு இருந்துவிடப் போகிறது என்கிறீர்களா? நூல்களில் என்ன உறவு இருந்துவிடப் போகிறது என்கிறீர்களா? சிறுகதை நூல்கள் எல்லாம் சித்தப்பாக்கள் சில மணி நேரத்திற்குள் பேசி முடித்து விடுவார்கள். நாவல்கள் அனைவரும் நாத்தனார்கள் நாள் கணக்கில் உறவாடுவார்கள். வரலாற்று நூல்கள் வருங்கால மனைவி. வரலாற்று நூல்கள் வருங்கால மனைவி. ஏனெனில் அது கட்டாயம் அனைவரையும் புரட்டி போடும். கட்டுரை நூல்கள் எல்லாம் குழந்தைகள். கட்டுரை நூல்கள் எல்லாம் குழந்தைகள். அது என்ன சொல்கிறது என்று யாருக்கும் புரியாது, எழுதணுனை தவிர. கவிதை நூல்கள் காதலிகள். கவிதை நூல்கள் காதலிகள். கொஞ்சமாகத்தான் பேசுவார்கள், நிறைய அர்த்தம் இருக்கும். கதை சொல்லும்போது இந்த புத்தகங்கள் பாட்டிகளாகின்றன. கதை சொல்லும்போது இந்த புத்தகங்கள் பாட்டிகளாகின்றன. நீங்கள் கேட்டு கேட்டு பழகினால் தாத்தாவாக ஆகிவிடுவீர்கள். பணத்தோடு உறவாடினால் நீங்கள் செலவாகி விடுவீர்கள். பணத்தோடு உறவாடினால் நீங்கள் செலவாகி விடுவீர்கள். புத்தகங்களோடு உறவாடுங்கள், நீங்களே உங்களுக்கு வரவாக இருப்பீர்கள். இனிமேல் நொந்து நூலாகினேன் என்று எங்கேயும் சொல்லாதீர்கள். இனிமேல் நொந்து நூலாகினேன் என்று எங்கேயும் சொல்லாதீர்கள். நூல்கள் யாரையும் நோக விடுவதில்லை. உலகத்திலே ஆடை மானம் காக்கிறது. உலகத்திலே ஆடை மானம் காக்கிறது. நூலில்லாத ஆடை இந்த உலகத்தில் 2 தான். நூலில்லாத ஆடை இந்த உலகத்தில் 2 தான். ஒன்று பாலாடை, மற்றொன்று பன்னாடை. மனிதர்கள் பாலாடையானாலும் பஞ்சாடையானாலும் நூலோடு உறவாடினால் பன்னாடைகளாக மாட்டார்கள். ஏனெனில் நூல்கள் எல்லாம் பட்டாடைகள். புத்தகங்களை காசு கொடுத்து வாங்குவதாக நினைக்க வேண்டாம். புத்தகங்களை காசு கொடுத்து வாங்குவதாக நினைக்க வேண்டாம். அது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் எழுதும் மொய்ப்பணம், அவ்வளவுதான். கடன் அன்பை முறிக்கும். கடன் அன்பை முறிக்கும். புத்தக கடன்கள் அன்பால் தான் வளரும். அதற்காக கடை புத்தகத்தை கடனாக கேட்காதீர்கள். கடைசியாக சொல்கிறேன், நூலை திறந்து பாருங்கள். கடைசியாக சொல்கிறேன், நூலை திறந்து பாருங்கள், நல்ல தூக்கமாவது வரும். வாசகர்களே, இனி மௌனமாயிருப்போம், நூல்கள் பேசட்டும். புத்தக திருவிழாவை கொண்டாடுகிறவர்களே, இனி உங்களை புத்தகங்கள் கொண்டாடட்டும். புத்தக சொந்தங்களே, போய் வருகிறேன். நன்றி. இதனால் தான் அவரை அறிமுகப்படுத்தாமல் அழைத்தோம். நூல் கட்டுங்கள் என்று கூட்டி வந்தால் அவர் எனக்கு கால்கட்டு போடுவதிலே ஆரம்பித்து கலகம் ஊட்டுகின்றார். புத்தகங்களோடு எப்படியெல்லாம் உறவாடுவது என்பதை இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். உங்கள் வரலாற்று நூலை வாழ்த்துகிறேன்.
அவருக்கே இப்பதான் புரிஞ்சிருக்கு. வரலாற்று நூல்கள் எல்லாம் மனைவி என்று சொன்னார், வருங்கால மனைவி என்று சொன்னார். அந்த வருங்கால மனைவியை வாழ்த்துகிறேன். நீங்கள் நூலோடு உறவாடும் போது அவர்கள் நூல் நூலாக எடுக்காமல் இருந்தால் சரி. புத்தக காதலில் பிரேக்கப் இல்லை என்று சொன்னார். இளைஞர்கள் கேட்டிருந்தால் அதை காதலிக்க தொடங்கி இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பேச்சரங்குகள், கவியரங்குகளில் எல்லாம் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? இளைஞர்கள் இருப்பதே இல்லை. ஆனால் இருக்கிறவர்கள் இளைஞர்களாக தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்று பாரதிதாசன் இதைத்தான் சொன்னார். நூல் நோக விடுவதில்லை என்று சொன்ன அந்த கவிஞர் பல நூல்களோடு உறவு கொண்டவர், இனியும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றவர். கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கின்ற வகையிலே நூல் படித்தவர்கள் படைபலமில்லாமல் வெற்றி பெறலாம் என்கின்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் படைபலத்தால் மட்டும் வென்றவர்கள் இல்லை என்பதைத்தான் வரலாறு நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய கவிதை சிறப்பானது என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் உங்கள் கைதட்டலின் வாயிலாக. அப்படி சிறந்த அந்த கவிதைக்கு வாழ்த்தை சொல்லி எங்கள் அனைவர் சார்பிலும் அவருக்கு ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கின்றேன். இது போன்ற நிறைய கவிதைகளை அவர் தன்னுடைய கைபேசியிலே ஒழித்து வைத்திருக்கின்றார். அடுத்த புத்தக திருவிழாவிலே அவையெல்லாம் ஒரு நூல் வடிவிலே ஏதாவது ஒரு அரங்கத்தில் இடம்பெற்று வாசகர்களுடைய கையிலே சென்று சேர வேண்டும், அவருடைய கருத்தை கவர வேண்டும். படித்து ரசிக்கிறவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் என்று ரசிக்கும் பொழுது அந்த ஓசை உங்களுக்கு வாழ்த்தாக வந்து சேர வேண்டும் என்ற தமிழ் மன்றத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்தி விரைவில் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த கவிஞருக்கு நகர்கின்றோம். தலைவர் அவர்கள் ஒரு ஒப்புதல் வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய பேரூர் தமிழ் மன்றத்தினுடைய ஆண்டு விழாவிலே அந்த நூலை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று பக்கத்திலிருந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆண்டு விழாவுக்குள்ளாக ஆக்கப்பணிகளை செய்யுமாறு அவர் செய்து விடுவார் என்ற நம்பிக்கையும் இவரே சொல்லுகிறார். அது அவருடைய சிறப்பு. ஒப்புதல் வழங்கியது இவருடைய சிறப்பு. இதெல்லாம் படிப்பதற்கும் பகிர்வதற்குமாக இருக்கின்ற தமிழ் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்ற சிறப்பு. அந்த சிறப்போடு இந்த தமிழ் மன்றத்தினுடைய செயலாளராக இருந்து பல்வேறு பணிகளிலேயும் தன்னை தேய்த்து கொண்டு செயல்படுகின்ற, ஏன்னா தலைவருக்கு நிகராக செயலாளர் ஓடணும். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்று கேட்பார். அவர் ஓடுற ஓட்டத்துக்கெல்லாம் இவங்களும் ஓடி தமிழ் மன்றத்தினுடைய வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி சங்கரி முத்தரசு அக்கா அவர்களை அவருடைய கவிதை வழங்க அன்போடு அடைக்கின்றோம். காண்டீபம் என்ற தெய்வீக வில் ஏந்திய பாக்கியம் பெற்றவன் மகாபாரத அர்ஜுன். எங்கள் கவியரங்கத்திற்கு இங்கு அர்ஜுன் அவர்கள் கவித்தலைமை ஏற்றது எங்கள் பாக்கியம். அவருக்கு என் வணக்கத்தை கோரிக்கொண்டு என் சக கவிஞர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பேரூர் தமிழ் மன்ற சார்பாக வணக்கம். நூலோடு உறவாடுவோம் என்று தலைப்பை பார்த்தவுடன் பருத்தி நூலையா இல்லது பட்டு நூலையா விளங்கவில்லையே. பருத்தி நூல் என்றால் கோடைக்கு இதமளிக்கும், பட்டு நூல் என்றால் கோலமகளின் மேனியில் குடியேறியிருக்கும். மஞ்சள் நிறமாக இருந்தால் மங்கையரின் கழுத்தில் மங்கள நாளாக மணமேடை ஏறியிருக்கும். வெள்ளை நூலாக இருந்திருந்தால் ஆவணி அபிட்டமாக மாறி அந்தணன் தோள்பட்டையில் உறவாடி இருக்கும். கருமையாக இருந்திருந்தால் கண்ணியின் காலில் கொலுசுக்கு பதிலாக கந்திஷ்டு கயிறாக மாறியிருக்கும். சிகப்பு பச்சை வண்ணமாக இருந்திருந்தால் ஆரிடம் சொல்லி தோஷம் நீக்கியிருக்கும். சிலந்தி நூல் என்றால் எத்தனை முறை தோற்றாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுத்திருக்கும். சிலந்தி நூல் என்றால் எத்தனை முறை தோற்றாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுத்திருக்கும். பட்டத்துடன் பயணித்திருந்தால் வானில் சிறையில்லாமல் சிறகடித்து பறந்திருக்கும். சணல் சரடாக இருந்திருந்தால் சாக்கு பையாக ஊரெல்லாம் சுற்றி இருக்கும். ஊசியோடு உறவாடி இருந்தால் ஆடையாக மாறி அனைவரையும் அழகாக காட்டியிருக்கும். சங்கத்தமிழ் நூல் ஞாபகம் வந்தது. அலைபேசி எடுத்து எதற்கு இந்த தலைப்பு என்றேன். கோவை கொடிசிய புத்தக திருவிழாவை கவியரங்க தலைப்பு என்றார்கள். புத்தகத்திற்கல்லவா நூல் என்ற பெயர். உன்னை எப்படி மறந்தேன்?
ஆஹா, காலம் செய்த கோலம் கைபேசியுடன் திரியும் காலம் என்பதால் மறந்து விட்டேன். உறவு என்னும் கூண்டுக்குள் இன்னும் ஒருபடி மேலே ஏறி இருக்கின்றோம். எங்கள் பெருமை கூடியிருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். கொங்கு மண்ணினுடைய பெருங்கவிஞராக பல கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கவிஞர் கலைமாமணி மரபின் மைந்தர் முத்தையா ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த கவியரங்கம் அன்போடு வணங்கி வரவேற்கின்றது. ஒரு குழந்தை பேசத் தொடங்குகிற பொழுது அதனுடைய வாயிலே இருந்து வருகின்ற ஓசைகளுக்கு பொருள் இருக்காது. இருந்தாலும் கூட அந்த ஓசைகளை கொண்டாடுவாள் ஒரு தாய். அதுபோல புதிதாய் கவிதை என்று எதையோ படைப்பவர்களையும் கவிதை படைக்க ஊக்குவிக்கின்ற ஒரு கவிஞர் அவர் இங்கே வந்திருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியோடு கவிஞர் சங்கரி அக்கா அவர்கள் சொல்லும் பொழுது பல வகை நூல்களை குறிப்பிட்டு சொல்லி எந்த நூலோடு உறவாட வேண்டும் என்கிற தெளிவை இந்த தலைப்பை பற்றிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். குழம்புபவர்களுக்குத்தான் தெளிவு தேவை. அவர் குழப்பி தெளிவித்திருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய கவிதை நன்றாக இருந்தது. கைபேசி காலம் என்பதால் காணாமல் போனது வாசிப்பு என்பதை அவர்கள் குறிப்பிட்டார்கள். இருந்தாலும் கூட அவ்வப்போது இது போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதன் மூலமாக வாசிக்கின்ற பழக்கம் வற்றிவிடாமல் பாதுகாக்கின்ற பொறுப்பை பெருமக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் இன்றைய இளைய தலைமுறைக்கு அந்த பழக்கம் சென்று சேர்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நிறைவு கவிஞரை அழைக்கின்றோம். கவிஞர் கார்த்திக் மூர்த்தி அவர்கள் இளமையின் உற்சாகத்தோடு பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருந்தாலும் கவிதைக்கென தனியாக நேரம் ஒதுக்குகின்ற ஆர்வத்தோடு கவிதை வழங்குபவர். அவருடைய கவிதையிலே எளிமை இருக்கு, அதே வேளையில் இனிமையும் இருக்கு. கேட்கலாம், ரசிக்கலாம். கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 அதன் சிறப்பு கவியரங்கத்தின் தலைவர், இனிய சொல்லாளர் கவிஞர் அர்ஜுனையா அவர்களுக்கும், என் மேடை தமிழுக்கு துணை நிற்கும் பேரூர் தமிழ் மன்ற தலைவர் கவிஞர் கி ரவி ஐயா அவர்களுக்கும், என் சக கவிஞர்களுக்கும், இங்கு வந்துள்ள புத்தக ஆர்வலர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2024 அதன் சிறப்பு கவியரங்கத்துடைய தலைவர் நிலாபாரதி ஐயா. அவர் என்னை அழைக்கும் பொழுது முத்தமிழ் கவிஞர் என அழைத்தார். அந்த வார்த்தை 2026 உதகமண்டலம் மலைச்சாரல் தமிழ் மன்றத்தில் எனக்கு முத்தமிழ் கவி என்ற பட்டம் பாராட்டாக வழங்கப்பட்டது. தங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நன்றி ஐயா. நூலோடு உறவாடுவோம். தலைப்பு எனது கவிதை. தொட்டால் தித்திக்கும், தொட்டால் தித்திக்கும், தொடர்ந்தால் தொல்லைகள் தொலைந்தோடும் புத்தகம். ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் உடல் ஒடுங்கி ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் அணு அணுவாய் நகரும் கண்களையும், ஒவ்வொரு கண்களின் பார்வைகளும் தன் மீது விழாதா என ஏங்கும் வார்த்தைகளும் விடவா அழகிய கவிதைகளை எழுதிவிட முடியும்? நீரை போல் தெளிய வேண்டுமா? பனியை போல் படர வேண்டுமா? காற்றை போல் பறக்க வேண்டுமா? எரிமலை போல் வெடிக்க வேண்டுமா? நெருப்பை போல் சுட வேண்டுமா? புத்தகம் படி. எத்தனை வார்த்தைகளை கடந்தவன் நான் தெரியுமா? படிப்பவனின் கண்கள் சொல்லியது எத்தனை வார்த்தைகளை கடந்தவன் நான் தெரியுமா என்று. என்னை படைத்தவன் எத்தனை முறை திருத்தினான், எத்தனை காலம் எடுத்துக்கொண்டான், எத்தனை முறை சிந்தித்தான் தெரியுமா என்றது புத்தகத்தின் வார்த்தைகள். வாளோடு உறவாடும் அரசனும் நித்தம் தோளோடு உறவாடாமல் நன்னூலோடு உறவாடினால் மக்கள் தோளோடு தோள் நிற்பான், அரசனும் அரணாவான்.
பேசி பேசியே காதலிப்பவனுக்கு காதலி ஒன்றென்றால், பேசி பேசியே காதலிப்பவனுக்கு காதலி ஒன்றென்றால், வாயை மூடி வாசித்தே காதலிப்பவனுக்கு காதலிகள் பல. நான் புத்தகத்தை குறிப்பிடுகிறேன். இருப்பினும் நூலோடு உறவு கொண்ட அவளிடம், தாலியனும் நூலோடு உறவு கொண்ட என்னவளிடம் நூலின் நுனி கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். அவளை புரியும் வரை தொடரட்டும் இந்த புத்தக திருவிழாக்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கு கொஞ்சம் படபடுத்திருக்கிறார் என்றாலும் புத்தகங்களின் பக்கங்கள் பரபரக்கும் போதுதானே வாசிக்க தோன்றுகிறது. அவர் தொட்டால் தித்திக்கும் என்று சொல்லி தொடங்கினார். உடனே வாலி நினைவுக்கு வந்து விட்டார், தொட்டால் பூ மலரும் என்று. நாம் சிந்திக்க வேண்டும், தொட்டால்தான் புத்தகமும் மலரும், நம்முடைய அகமும் புத்தகமாக மலரும். புத்தகம் படிப்போருக்குரிய பயனை சொன்னார். அது உண்மையில் பாராட்டுக்குரியது. நெருப்பாக சுட வேண்டுமா புத்தகம் படியுங்கள் என்று குறிப்பிட்டார். நெருப்பை எதற்கு பயன்படுத்துவது என்பது நம்முடைய பொறுப்பு. வாசித்தால் பல காதலிகள் என்றீர்களே, இன்றைக்கு பல இளைஞர்கள் காதலிகளால் தான் வாசிக்க மறுக்கிறார்கள், அல்லது காதலிகளை மட்டும்தான் வாசிக்கிறார்கள். பன்மையை சொல்லுவது தெரியாமல் அல்ல, பழக்கம் அப்படி ஆகிவிட்டது. நல்ல கவிதைகளை இந்த நல்ல அவையிலே அவர்கள் பன்னிருவரும் வழங்கி இருக்கின்றார்கள். முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டிய என்னுடைய ஒரு சில சொற்களை நான் அப்படியே வைத்துவிட்டு, எல்லாம் முடிந்த பிறகுதானே ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ள தோன்றும். அந்த வகையில் இவர்களெல்லாம் நிறைவேற்றி விட்டார்கள். நான் என்னுடைய மன நிறைவுக்காக இதை வாசித்து விட்டு விடுகிறேன். ஏ மனிதா, சோர்ந்திருக்கிறாயா? வா, உற்சாகம் பெறலாம் என்ற ஒரு குரல் கேட்டது. தேடி பார்த்தேன். என்னை தவிர யாரும் இல்லாத அறையில் யார் குரல் அது? குழம்பினேன். அட, நான் தான். கூப்பிட்டு சொன்னது மேசை மேல் இருந்த புத்தகம். சோர்ந்திருக்கும் வேளைகளில் சுறுசுறுப்பு வேண்டுமா? வாடிருக்கும் பொழுதுகளில் வசந்தம் வர வேண்டுமா? என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கையிலே இது செய்தால் நலம் என்று சொல்லும் துணை வேண்டுமா? நண்பர்களே, உறவாடுங்கள், நல்ல நூலோடு உறவாடுங்கள். நூல் பல கல் என்று ஔவை சொன்னார். பழகாத மனிதர் பற்றி படிப்பதும் சாத்தியமா? உறவாடினால்தானே பகையாடி தெரிகிறான். அதனால் உறவாடுங்கள், நல்ல நூலோடு உறவாடுங்கள். என்ன லாபம் என்பீர்கள்? தெரிந்ததை சொல்லுகிறேன். நூலோடு உறவாடினால் புதிய மனிதர் பார்க்கலாம், புதிய செய்தி கேட்கலாம், புதிய ரசனை சேர்க்கலாம், புதிய பாதை ஆக்கலாம். நூலின் துணை நமக்கு நிச்சயமாய்த்தான் இருந்தால் பயங்கள் பலதாடி பல தடைகள் தாண்டலாம். நூலின் துணை நமக்கு நிச்சயமாய்த்தான் இருந்தால் பயங்கள் வந்தாடி பல தடைகள் தாண்டலாம். மனிதர் உறவில் மயக்கம் இருக்கலாம். நூலோடு உறவாடுங்கள், மயக்கம் மயங்கும். பக்கத்தில் பாசம், தூரத்தில் வேஷம், எல்லா உறவுகளும் இப்படி ஒரு கதை சொல்லும். நூலோடு நாம் கொள்ளும் நல்லுறவு ஒரு நாளும் மேல் சொன்ன நிலைகளுக்கு தள்ளாது, அது திண்ணம். புத்தகம் படிப்பதால் சண்டைகள் குறையும். புத்தகம் படிப்பதால் பொழுது பயனுறும், கண் பார்வை பொலிவுறும், மேனி அழகுறும், சரி தவறு வசப்படும், செலவுகள் குறையும், நன்றாக தூங்கலாம், நினைவாற்றல் பெருகும், ஆயுள் நீளும். புத்தகம் படிப்பதில் தியானமும் யோகமும் நம்மை அறியாமல் நன்றாக செய்கிறோம். எப்படி என்று என்னையே கேட்பதால் புத்தகம் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை சொல்லுகிறேன், உறவு கொள்வதானால் நூலோடு உறவு கொள்ளுங்கள். ஏமாற்றாத உறவு நூல்களினால் வரும். எதிர்பார்க்காமலே எல்லாம் அது தரும். உன்னதமான உறவின் சுவையை உணர வேண்டுமா?
நூலோடு உறவாடுங்கள். ஒரு பழைய கவிதை நினைவுக்கு வருகிறது. அதனுடைய ஒரு வரியை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் தெரிந்தாலும் மூடிக்கொண்டுதான் இருக்கிறது புத்தகம் என்பது. எல்லாம் தெரிய தெரிய நம்முடைய எண்ணம் சீராக, கடலிலே எப்படி மேலே மட்டும் அலை மிகுதியாக இருக்கிறதோ அதுபோல நம்முடைய எண்ணங்கள் பலவாக இருக்கின்றன. ஒரு நூலை படிக்க படிக்க ஆழ்கடலின் அமைதி உண்டாகும். அது நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும். அல்லது இவர்களெல்லாம் சொன்ன சின்ன சின்ன இன்பங்களையாவது அந்த வாசிப்பு நமக்கு வாய்ப்பாக்கி தரும். அந்த வகையிலே ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில் இன்றைய இந்த நன்னாளில் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கி இந்த பெரிய மேடையை அமைத்து கொடுத்து அதிலே கேட்பதற்கு நீங்கள் எல்லாம் வந்திருந்து சிறப்பித்திருக்கின்றீர்கள் என்ற மகிழ்வோடு எண்ணம் சொல் செயல்களாலே எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் எங்களுடைய பேரூர் தமிழ் மன்றத்தின் சார்பில் பணிவான நன்றியை உரித்தாக்கி, என்றும் இந்த வாசிப்பு தொடர வேண்டும். இன்றைய தலைமுறைக்கும் இனிவரும் தலைமுறைக்கும் இது சென்று சேர வேண்டும். வாசிப்பினாலே வாழ்க்கையை அவர்கள் வசப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு நாம் எல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்பதையும் நம்முடைய பொறுப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்வோம் என்கின்ற உறுதியோடு நிகழ்வை நிறைவு செய்கின்ற நேரத்திற்கு வந்திருக்கின்றோம். அதற்கு முன்னதாக அடுத்த ஆண்டு விழாவிலே ஒரு நூலை வெளியிட சொன்னோம். இந்த விழாவிலே ஒரு நூல் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றது. இன்றைக்கு மொழி பேசுபவர்கள் எல்லாம் எமோஜிக்கள் வழியாகத்தான் பேசுகின்றார்கள். சொற்களுக்கு பதிலாக இந்த குறியீட்டு மொழிகள் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டு அவற்றையே பயன்படுத்துவது நம்முடைய இயல்பு என்று மாற்றிவிட்டிருக்கின்றன. அத்தகைய எமோஜிக்களை பற்றிய ஒரு நூலாக உலகை வென்ற ஒற்றை மொழி என்கின்ற பெயரிலே அந்த நூலை இங்கே வழங்குகின்றார்கள். இன்றைக்கு திலகவதியாக கவி படைத்த நம்முடைய ஆங்கில ஆசிரியர் அவர்கள் ரதி என்ற பெயரிலே இந்த நூலை ஆக்கியிருக்கின்றார்கள். இந்த நூலை வெளியிடுகின்ற நிகழ்வு. அன்புக்குரிய பெருமக்களே, நமது பேரூர் தமிழ் கல்லூரியினுடைய முனைவர் பெற்ற ஆய்வாளர் கவிஞர் அர்ஜுன் அவர்களுக்கு இந்த பேரூர் தமிழ் மன்றம் தொடங்கி 14ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளில் தொடர்ந்து இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள இது இவருக்கு முதல் மேடை. அந்த வகையிலே நமது கலைமாமணி மரபின் வேந்தன் முத்தையா அவர்கள் இந்த தலைமையேற்கக்கூடிய அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அனுப்புகிறேன். அடுத்ததாக உலகை வென்ற ஒற்றை மொழி என்கின்ற நமது தமிழ் மன்றத்துடைய செயற்குழு உறுப்பினர் திரு திலகவதி அவருடைய நூல் வெளியிட உலகை வென்ற ஒற்றை மொழி என்கின்ற நூலை கவிஞர் ஐயா அவர்கள் வெளியிட்டு கவிஞரை வாழ்த்துகின்றார்கள்.
பேரூர் தமிழ் மன்றம் இதை அன்போடும் பெருமையோடும் தன்னுடைய முன்னேட்டிலே பதித்து வைத்துக் கொள்கின்றனர். வந்திருந்து வாய்மொழி காட்டி எங்கள் சொற்களுக்கும் ஏதோ கொஞ்சம் மதிப்பு இருக்கிறது என்பதை எங்களுக்கு காட்டியிருக்கின்ற புத்தக திருவிழா அன்பர்களே, வாசகம் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, உலகம் எல்லா வகையான நன்மைகளையும் பற்றி எங்கும் அமைதி நிலவ, அன்பு பெருக, இன்பம் நிலைக்க, எல்லா மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இறையருளை வணங்கி வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றோம். அடுத்த நிகழ்வுகள் இங்கே இன்னும் அரங்கேற இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நாம் எல்லாம் பங்காளிகள் என்று சொன்ன அந்த பாசத்தோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ்.